தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூரில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஜீவா நகர், ஜே நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக அவதியாகியுள்ளனர். விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி நகராட்சி திருச்செந்தூரில் நேற்று இரவு முதல் சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பெய்த மழை காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலான காயல்பட்டணம், ஆறுநேரி, ஆத்தூர், குலசேகரப்பட்டினம், குடங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சுமார் 8 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த மழை காரணமாக மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டியில் கடும் அவதிக்குள்ளாயினர். மேலும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் போல் தேங்கியுள்ளது. திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சிவன் கோவில் உள்ளே தண்ணீர் புகுந்தது. மேலும் ஜீவா நகர், ஜே நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பருவமழை நெருங்கிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இவ்வாறு தொடர்ந்து தாங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகங்கள், நகராட்சி நிர்வாகங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஜனனி, தூத்துக்குடியிலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.